பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். எலியாஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அங்கே ஒரு ஆசிரமம் வச்சுருக்கிறோம். அது நம்ம வாடகைக்கு தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் ஊழியத்தை தாங்குகிறதுக்காக ஆசைப்படுறீங்க, ஃபோன் மூலமாக பேசுகிறீங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை ஏவுவார் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். உங்களுடைய காணிக்கைகளாலே தாங்கலாம், ஜெபத்தாலே நிச்சயம் நீங்கள் தாங்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு சவாலான ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல சூழ்நிலைகள் பிரச்சனைகளை அங்கே எதிர்கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் எங்களை இன்னும் பலப்படுத்தட்டும், எங்களுக்கு தைரியத்தை தரட்டும். தேவ ஆலோசனைப்படி நாங்கள் ஊழியத்தை செய்யட்டும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சபையின் பாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிச்சுக்கிட்டு வரோம். சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே ஊழியக்காரர்களுக்கும் இந்த சபையை குறித்துமான காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அநேக ஊழியக்காரர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, அவங்களுக்கு பிரயோஜனம் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. சில விசுவாசிகளும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, சிலர் ஜெபிக்கும்படி கேட்குறாங்க. ஜெபிக்கும்படி உங்களுக்கு ஜெப தேவை இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம், நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றதுனால ஒருவேளை இன்றைக்கி பார்க்குறவங்க இதுக்கு முந்தினதை நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இது யூடியூப்பில் இங்கே ஜேடிகே அப்படிங்கிற டிவி சேனல் மூலமாக அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஜேடிகேன்னு சொல்லி போட்டு இல்லை என் பேரை போட்டிங்கன்னு சொன்னால் கூட அதில் உங்களுக்கு வந்துடும். சாது எலியாஸ் ஆரோக்கியா அப்படின்னு சொல்லி பேரை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 7:30 ஒளிபரப்பாகும். நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட நான் போன வாரம் உங்களுக்கு முடிக்கும்போது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு நேரம் இல்லாதனால முடித்தேன். நான் அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சபையை குறித்து, சபையில் ஊழியக்காரங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை குறித்து பார்த்து கொண்டு வரும்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து அங்கே என்ன சொல்கிறாரு, நான் லேசாக கொஞ்சம் வாசித்து விடுறேன். லைட்டாக அதை ஒரு இன்ட்ரோ மாதிரி துவங்கி நான் உள்ளே போகலான்னு பார்க்கேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல், அதாவது ஆரோக்கியமான உபதேசம் சொன்னால் ஆவிக்கு தேவைப்படுகிற உபதேசம். சரீரத்துக்கு எப்படி ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொல்கிறோமோ, நோயாளியாக இருக்கிறவனுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? ஆரோக்கியமான சாப்பாடு கொடுப்பீங்க, அதாவது நல்ல சாப்பாடு. இப்போ எல்லாருமே இப்போ ஆரோக்கியமான சாப்பாடு நிறையா இருக்குது. ஆரோக்கியமான சாப்பாடுங்கிறது உடம்புக்கு தீங்கு வராது, உடலுக்கு பலத்தை மாத்திரம் கொடுக்கும், நன்மை மாத்திரம் கொடுக்கும். அந்த மாதிரி சாப்பாடு. சில சாப்பாடுகள் இருக்குது, அதுவும் சாப்பாடு தான். அதனால் உடம்பு நாக்குக்கு வேணால் ருசியாக இருக்குமே தவிர, உங்களுடைய மேல் இங்கே ருசி இருக்குமே தவிர வயிற்றுக்கு ருசி இருக்காது. வயிற்றில் அது தீமை விளைவிக்கும், உடலுக்கு கேடு உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஆகாரமும் இருக்குது. அதை நம்ம ஆரோக்கியமான ஆகாரம்னு சொல்ல மாட்டோம். அப்போ உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது, நன்மை தரக்கூடிய உணவுகளை மாத்திரம்தான் ஆரோக்கியமான உணவு நாம் சொல்லுவோம். அதே போல் வேதத்தையும் ஆவிக்குரிய நிலையிலும் உங்களுடைய ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய, ஆவி ஆத்மாவுக்கு பலனளிக்கக்கூடிய உபதேசங்களை மாத்திரம்தான் ஆரோக்கியமான உபதேசம்னு சொல்லுவோம். உபதேசங்கள் நிறையா இருக்குது. உலக மயக்கம், உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது, இந்த வாழ்க்கைக்கு தேவையானதை குறித்து பேசுகிறது, இதுவெல்லாம் ஆரோக்கியமான உபதேசம் கிடையாது, ஆத்மாவுக்குரியது. ஏன்னா உடம்பு ஒரு நாள் அழிஞ்சு போகும், உங்களுடைய ஆவி ஆத்மா ஒரு காலம் அழியாது, அது நிரந்தரமான ஒன்று. அப்போ இந்த ஆவி ஆத்மா மறிக்காமல் அது ஜீவனோட உயிரோடு இருக்கணும்னு சொன்னால், உங்களுடைய ஆவி பலப்படணும்னு சொன்னால் அதுக்கேற்ற உபதேசங்களை உபதேசித்தா அதை தான் சொல்கிறது ஆரோக்கியமான உபதேசம். இப்படியான ஆரோக்கியமான உபதேசங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசம், தேவ பக்தியை தூண்டணும், தேவ பக்தியில் நாளுக்கு நாள் பெருகி வளரணும். அப்படிப்பட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், அப்போ ஒரு சிலர் இந்த மாதிரி உபதேசங்களை அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆவிக்குரிய உபதேசங்களுக்கு வேண்டாம், தேவ பக்தியில் வளர்றதுக்கான உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி அவன் இவைகளை விட்டு வேற காரியங்களை போதிக்கிறவனா ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு இங்கே வேதம் சொல்லுது. 4வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும். யாரு? எந்த போதகன், எந்த ஊழியக்காரன் ஆரோக்கியமான உபதேசங்களை பேசலையோ அவன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கலாம்,
ஒருவேளை பெரிய புகழ்பெற்ற ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இங்கே வேதத்தை மாத்திரதான் நம்ம பார்க்கணும். நம்ம கையில் இங்கே ஒரு அளவுகோல் இருக்குது, ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, ஒரு லா புஸ்தகம் ஒன்று இருக்குது. இதுபடி தான் ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வேணாலும் உபதேசிக்கலாம், என்ன வேணாலும் போதிக்கலாம், எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இங்கே நமக்குன்னு இங்கே ஒரு முறை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. இப்படி தான் ஊழியம் செய்யணும்னு இங்கே கற்றுக் கொடுக்குது. அப்போ இங்கே நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமான உபதேசங்களையும் தேவ பக்தி உண்டாகிறதுக்கான உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், எனக்கு இது ரெண்டு வேண்டான்னு சொல்லி வேற்றுமையான உபதேசத்தை ஒருத்தன் போதிக்கிறவனாக இருந்தான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு அவருடைய குணங்களை இங்கே பாருங்கள். இந்த மாதிரி போதிக்கிற ஆட்களுடைய குணங்களை இங்கே பட்டியல் போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பான? அவைகளாலே பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, அதாவது தப்பான காரியங்களும் உண்டாகும். தவறான காரியங்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க. என்ன கெட்ட சிந்தையுள்ளவர்களும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொல்லுதீங்க. கெட்ட சிந்தையிலும் சத்தியம் இல்லாதவர்களும், உண்மை இருக்காது, சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரோக்கியமான உபதேசம் ஒருத்தன் பேசலைன்னா, அதாவது உங்களுடைய ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஊழியக்காரன் உபதேசிக்கலைன்னு சொன்னால், அது அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், தேவ பக்தியை தூண்டுற மாதிரி உபதேசத்தை போதிக்காமல் வேற எதையாவது போதிக்கிறாங்க, இந்த உலகத்துக்கு, உலக மாயைக்கு, அந்த மாய வலையில சிக்கிக்கொள்கிற மாதிரி, உலகத்துக்காக உங்களை தூண்டி விடுற மாதிரி, உலக ஆசை தூண்டுற மாதிரி போதிக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பான்? நீங்கள் வேதம் சொல்லுது, கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை தெய்வத்துக்குரிய அந்த பக்தியை ஆதாய தொழில் என்று பாருங்க, ஊழியத்தை தொழிலாய் மாற்றி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தேவ பக்தியும், அங்கே பேசிக் அதுதான், தேவ பக்தியை குறித்து ஒருத்தன் போதிக்கலை, ஆரோக்கியமான உபதேசம், ஆத்மாவுக்கு தேவையான ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கலை, இந்த ரெண்டையும் செய்யலை அப்படின்னு சொன்னாலே அவர்கள் எப்படி இருப்பாங்க? கடைசி அவர்களுக்குள்ள என்ன குணங்கள் இருக்கும்? ஏன்னா தேவ பக்தி இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், என்ன செய்வான்? உங்களை அவருடைய பயத்தின் கீழே வழி நடத்துவான். தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லி நடத்துவான். அவனுக்குள்ளே அதிகமாக தெய்வ பயத்தை பேசுகிற ஒருத்தனுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவில் தான் வாய் பேசும். அதிகமாக ஒருத்தனுக்கு தெய்வ பயம் இருக்குன்னா அவன் அந்த பயத்தை அது அவன் வாயில் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தன் ஆவிக்குள்ளே நடக்கிறாங்க மட்டும்தான் ஆவிக்குரியதையே பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் இருதயம் ஃபுல்லாக அது நிரம்பி இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த எண்ணமும் சிந்தையும் நிரம்பி இருக்கும்போது அது ஆவிக்குரியது அவனுக்குள்ளே வெளிப்பட்டுட்டே இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஒருத்தனுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாம்சம் தான் இருக்கும். அப்போ மாம்சத்தின்படி போதிக்கிறவன் உலக ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி, கவர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி, உலக இச்சைகளை தூண்டி விடுறது மாதிரி செயல்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நாங்கள் கடைசியாக சொல்லுது, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக, இந்த ஊழியம்ங்கிறது பணிவிடை, இது கர்த்தருக்கு வேலைக்காரன், நான் வேலை செய்கிறேன், இந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார் நிச்சயம், அது இல்லைன்னு சொல்லலை. எல்லா மனுஷனுக்கும் பணம் தேவைதான். சாப்பிட்றதுக்கு நமக்கு ஆகாரம் வேணும். ஆகாரம் வேணும்னு சொன்னால் ரொட்டியோ சாப்பாடோ வேணும்னு சொன்னால் அது நம்ம வாங்கிறதுக்கு நமக்கு பணம் வேணும். ஆனால் அது ஒரு அளவோடு தான் இருக்கணும். ஆனால் தேவைக்கு மேலே, தேவைங்கிறது எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம் தெரியுமா? உங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் தேவையை நம்ம நார்மலாக நீங்கள் சாப்பிட்டா உயிர் வாழ முடியும். இப்போ நீங்கள் ரொட்டி சாப்பாடு சாப்பிட்டா உயிர் வாழ முடியும். இல்லை தினமும் நான் இறைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலும், இறைச்சி சாப்பிட்டாலும் உயிரோட இருக்கலாம். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அது ஆசை. தினமும் நான் இறைச்சி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ஆசை. நான் நார்மலாகவும் ஒரு பயணம் பண்ண முடியும். இல்லை நான் இப்படித்தான் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஆசை. அப்போ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்றதுக்காக இந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொள்வது.
தேவைகள் இருக்குது, தேவைக்கு ஏற்றார் போல் கர்த்தரும் கொடுக்கத்தான் செய்வார், அது இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுக்கறது வேற, நீயாக உன் ஆசைக்காக ஊழியத்தை மாற்றிக்கொள்வது, உன்னுடைய கவர்ச்சிக்காக மாற்றிக்கொள்வது. அப்போ இங்கே பாருங்கள், தேவ பக்தி அதை ஒரு தொழில் மாதிரியே, பிஸ்னஸில் எப்படி லாபம் பார்ப்பாங்க அந்த மாதிரியே லாப நோக்கத்தோடு செயல்படுறது. ஊழியம் லாப நோக்கத்துக்கான இடம் கிடையாது, இது ஒரு சோசியல் சர்வீஸ். இங்கே சேவை மட்டும்தான். நீ சேவை செய்கிற, வேலை செய்கிற, வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கா, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக சாப்பிட்டா தான் உன்னால் வேலை செய்ய முடியும், அது வேற. ஆனால் இது தொழிலாக மாறும்போது அங்கே என்ன நடக்குது, லாப நோக்கம் வருது. அதுதான் ஆதாய தொழில் என்று. அப்போ நான் இந்த ஊழியத்துக்கு போனால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இந்த மீட்டிங் நான் போனால், இந்த சர்ச்சை கூட்டம் நடத்த போனால் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், நான் இன்றைக்கி ஒரு சர்வீஸ் நடத்தினா இன்றைக்கி எனக்கு எவ்வளோ கிடைக்கும், இன்றைக்கி இத்தனை மக்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ காணிக்கை எனக்கு கிடைக்கும், அந்த நோக்கத்தில் நீ போகிறது தொழில். அப்போ ஊழியத்தை இவர்கள் எப்படி செய்வாங்கன்னா தொழில் மாதிரி செய்வாங்களாம். ஆதாய தொழிலுமாய் தொழிலென்று எண்ணுகிறவருமாகிய மனுஷர்களால் இவர்களால் என்னவாகும்னா, இந்த தொழில் மாதிரி என்றவங்க மாறுபாடான தர்க்கங்களை பேசுவாங்க, குழப்பம் உண்டாக்குற காரியங்களை சபையில் பேசுவாங்க, மக்களை தெளிவுபடுத்த மாட்டாங்க, தெளிவான பாதையில் நடத்த மாட்டாங்க, தேவனுக்கு பயத்தில் கொண்டு போக மாட்டாங்க, அவங்கள ஒரு குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்டவனை விட்டு நீ விலகிரு. அப்போ தெய்வ பக்தி எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், போதும்பா எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு நாள் பிரியாணி கிடைக்கும், ஒரு நாள் கஞ்சி தான் இருக்கும், சந்தோஷம், கஞ்சி இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிடு. இன்றைக்கி கிடச்சிருக்கா, உயிர் வாழ்கிறது கிடைக்கிறார், கொடுத்துருக்கிறாரு, சாப்பிட்றேன், சந்தோஷமாக இருங்க. இப்போ இன்றைக்கி நான் பல இடங்கள் ஊழியத்துக்காக போகிறேன். சில மக்கள், வசதி வாய்ப்பு உள்ள மக்கள் இருப்பாங்க, வீட்டுக்கு கூப்பிடுறவங்க. அவங்க அதிகமாக நான் வீடு விசிட்டிங் போகிறது கிடையாது. சில சபைகள், சில பாஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க கிட்டே போகும்போது நல்லா அவங்களுக்கு ஆட்டு இறைச்சி வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி கேட்டு நிறையா செய்வாங்க. நம்ம வர முன்னக்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி 4-5 ஐட்டம் வச்சுருவாங்க. நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாது. சிலர் ரொம்ப ஒரு 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 லெவலுக்கு கீழே இருப்பாங்க. அப்போ நார்மலான ஒரு ரொட்டி ஏதோ வச்சுருப்பாங்க. இப்போ அதையும் நம்ம சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்போ கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்றோம், அதுக்காக கிடைக்காதப்போ வருத்தப்படக்கூடாது. சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்துருக்குற போதும், அந்த ஒரு மனநிலையோடு இருக்கணும், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரேன்னு சொல்லி. நான் ஒரு காலத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 3 வருஷ காலம் முதல்ல ரொம்ப உபவாசம், அதிகம்னா உபவாசத்திலே என்ன நாட்கள், பாதி நாட்களுக்கு மேலே என்ன உபவாசத்திலே போயிட்டு, இப்போது தனிமையில் இருக்கிற ஒரு 3 வருஷம் தனிமையாக இருந்தேன்னா. அப்படி தனிமையாக இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் தனிமையாக ஒரு இடத்துல நான் தங்கியிருக்கிறேன். பெருசாக நான் ஊழியங்களுக்கு எங்கேயுமே போகலை. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை காத்திருக்கும்படி சொன்னார். கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறேன். அப்படி காத்திருக்கும்போது ஏன்னா வெளியில் எங்கேயும் போகலை, போனால் தான் நமக்கு யாராவது சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்கன்னு வைங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா எப்படி. ஆனால் அந்த இடத்துல எலியாவுக்கு காகத்தை அனுப்புனது போல், என் பேரும் எலியாஸ் ஆரோக்கியம் பேர். அப்போ எனக்கு கர்த்தராகிய ஆண்டவர் புற மதஸ்தர்களால் ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு அம்மா, இன்னொரு லக்ஷ்மண் சொல்லி ஒரு ஆள், அவங்க ரொம்ப நாள் என்னை போஷிச்சாங்க. அப்போ அவங்க மூலமாக என்னை போஷிச்சார். அவங்க அப்பப்போ ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க, ஏதாவது சீனி அரிசி பருப்புன்னு ஏதாவது கொண்டு வாங்கி வச்சுட்டு போவாங்க. நான் கேட்காமலே அவங்க அவங்களே பார்ப்பாங்க, ஒரு நல்ல நட்பு ரீதியில் வருவாங்க, என்னுடைய ரூமை பார்ப்பாங்க, என்ன ஒன்றுமே இல்லையே அப்படியா சரின்னு சொல்லி கடைக்கு போவாங்க. அவங்க பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு போய் கொஞ்சம் அரிசி பருப்பு சீனி இன்னும் என்னெல்லாமோ வாங்கி கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நான் சாப்பிடுவேன். என்னுடைய சாட்சிகளெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்த்தர் செய்த காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் கூட அந்த டைமில் என்னுடைய வீட்டுக்கு பார்த்தார். பார்த்துட்டு என்னடா ஒன்றுமே இல்லை, இப்படி நிலைமையில் இருக்க. நான் ஒரு சன்னியாச ஊழியர். இன்றைக்கி நான் ஒரு 4 சட்டை வச்சுருக்கேன். மொத்தமே என் கையில் இன்றைக்கி 4 சட்டையை தான் மாற்றி போடுறேன். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சட்டையெல்லாம் பழசாக போச்சுப்பா, போட்ட சட்டையே திரும்ப போடுறேன், கலர் கூட வெளுத்து கலரும் மங்கி போச்சு, ஒரு 2 சட்டைக்கு ஏதாவது 2 காக்காவை அனுப்புங்க ஆண்டவரேன்னு ஒரு இடத்துல கேட்டேன்.
அப்போது இது சொல்லும்போது இப்போ எனக்கு சிரிப்பாக வருது. தேவ சமூகத்தில் அப்படி தான், ஒரு லுங்கி வேணும்னாலும் எது வேணாலும் கர்த்தர் யாரையாவது கொண்டு தருவார். அப்போ ஆண்டோட சமூகத்தில் ஜெபிச்சேன், ஒரு 2 சட்டை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருக்கேன், கர்த்தர் தருவான்னு நம்புவேன். அப்போது பாருங்கள், என்னுடைய அப்போ என்கிட்ட மூணு ஒரு பழைய சட்டை 3 சட்டையை 3 வருஷமாக போட்டிருக்கேன். அவர் வந்து பார்த்தார், என்ன உன் அறையில் ஒன்றுமே இல்லைன்னாரு. நான் தனி ஆள், என் ஒரு மனுஷன் 2 தட்டு வச்சுருக்கேன். எதுக்கு 2 தட்டுன்னா, யாராவது வந்தாங்கன்னா சாப்பிடலான்னு சொல்லி. சாப்பாடுக்கும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் சோறு பொங்கிக்கிடலாம். இன்னொன்று ஒரு சின்ன சட்டி. நான் காப்பி குடிக்கிற பழக்கம், எனக்கு டீ காப்பி குடிக்கிறது இல்லை. இருந்தாலும் அது ஒரு சின்னது. யாராவது ஒரு வேளை வந்தாங்கன்னு வைங்களேன், அப்போது இந்த ஒரு பாஸ்டர் வந்தார் என்ன தேடி, அப்படி யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கலான மாதிரி 1 2 3 பாத்திரம் தான், அவ்வளோதான் இருக்குது. 2 தட்டு 2 கிளாஸ், எல்லாமே 2 இவ்வளோ தான் இருக்குது. மொத்தமே அடைக்கிடலாம். ஒரு சின்ன பையில இவ்வளோ தான் இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்போ 3 ட்ரெஸ்ஸு தான் இருக்குது, 3 சட்டை தான், 3 ஜிப்பாக இருக்குது. 3 ஜிப்பாக 2 பேண்ட் வச்சுருக்கேன். அப்போ பேண்ட்டு போடுற பழக்கம். அப்போ இவ்வளோ தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே, நீ எப்படி இருக்க இங்கே என்னாரு. அப்போ ஒரு சோஃபா ஒருத்தர் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, அது சோஃபா கம்பெட்டு மாதிரி. ஏன்னா அதில் தான் நான் படுப்பேன், எடுத்து நீளமாக போட்டு படுத்துருவேன். அப்போ பார்த்தாரு, என்ன ஒன்றுமே எதுவுமே இருந்த மாதிரி தெரியல, பாத்திரங்கள் இல்லை, துணிமணி இல்லை, எதுவுமே இல்லையான்னு சொல்லி. நான் அவரை பார்த்து சிரித்தேன். ஒரு பரதேசிக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், நானே ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன், இதுவே எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ பார்த்துட்டு என் நிலைமையை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீ நம்மளுடைய சபையிலேயே இந்த சாட்சிகள் எல்லாம் சொல்கிறதில்ல. அப்போ ஒரு சோஃபா இது எவ்வளோன்னு வாங்கினேன்னு கேட்டார். ஐயா, இது நான் வாங்கலை, ஒருத்தர் இலவசமாக கொடுத்தாங்க, அது பழைய சோஃபா, அது பழசு, இலவசமாக ஒருத்தர் கொடுத்தாங்க, அதுதான் ஏன் வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எதுவுமே எனக்குரியது கிடையாது. இந்த பாத்திரம் ஒருத்தர் கொடுத்தாங்க, நான் போட்டிருக்க சட்டை ஒருத்தர் 3 ஜிப்பாக வாங்கி கொடுத்தாங்க, நான் போட்டிருக்க பனியன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, அந்த செருப்பு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, இப்படி யாராவது வாங்கி கொடுக்குறத நான் போட்டிருக்கேன் ஐயா. அப்படி அதனால் என்கிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு. சரி, வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடுதியான்னு கேட்க மாட்டியான்னு கேட்டார். அப்போ கேட்குறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறத அவர் சாப்பிட்ணும். சரியா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது அவர் கேட்டார், சரி சாப்பிட என்ன வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல் அரிசி இருக்குது, அரிசி மொத்தம் அவ்வளோ தான் இருக்குது. அப்போ சாப்பாடை நான் பொங்கிடுவேன். என் கையில் ஒரு 3 ரூபா இருக்குது, ஒரு 3 அப்போ இது வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி 3 ரூபாய்க்கு தயிர் கிடைக்கும். இந்த 3 ரூபாய்க்கு நான் தயிர் வாங்கிட்டு வரேன், தயிர் வச்சு சாப்பிட்றீங்களான்னு. அப்போ தயிருக்கு என்னது, தயிருக்கு ஒன்றும் இல்லையே, தயிர் தான் இருக்குது, வாங்கிட்டு வரேன், தயிரையும் இதையும் தான் வச்சு நீங்கள் சாப்பிட்ணும், உன் சாப்பாட்டை உன் சோத்தை நீயே தின்னு அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது வெளியில் எங்கேயும் போகலை, நான் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காத்திருந்து. ஒரு நாள் அதே போல் கொஞ்சம் உபவாசத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் போல் அரிசியை போட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 3 ரூபா தான் கையில் இருக்குது, வேறு இல்லை. தயிர் வாங்கி ஒரு பாக்கெட்டில் அப்படி வச்சுட்டு, அன்றைக்கி நான் பாத்ரூம் எல்லாம் போனால், நான் இருந்த இடத்துல வந்து என்னுடைய ரூமில் அங்கே பாத்ரூம் எல்லாம் கிடையாது, காமன் டாய்லெட் உண்டு, அங்கே தான் போகணும். பப்ளிக்கில் அங்கே ஒரு அந்த ஏரியாவுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. நான் அங்கே போயிட்டு வந்து பார்த்துட்டு வரேன். சரி, உபவாசம் முடிச்சு வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு வந்துட்டு கையை கழுவிட்டு சாப்பிட்லான்னு சாப்பாடை எடுத்து என் தட்டில் போட்டுட்டு, ஒரு சின்ன கவரில் அந்த 3 ரூபா தயிர் இருந்தது, அதை உழைச்சி அந்த கவரை உழைச்சி என்னுடைய சாப்பாட்டில் சோத்தில் அந்த தயிரை ஊற்றுனா உள்ளேருந்து ஒரு கரப்பாம்பூச்சி வெளியில் வருது, தயிருக்குள்ளேருந்து. ஆனால் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கேன், இப்போது பசியாக இருக்கிறேன், உபவாசம் வேறு, இதையும் தூர போட்டுட்டேன்னு சொன்னால் என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு, அப்போ என்ன செய்யலாம். சரி, இந்த கரப்பாம்பூச்சி அது மீசையை பிடிச்சி அப்படியே தூக்குதேன், அதுவும் அப்படியே தயிருக்குள்ள அவ்வளோ நேரம் அது முங்கி கிடந்திருக்கு, மூச்சு விட முடியாமல் இருந்துச்சு நம்ம தெரியல. அது என்ன பண்ணியிருக்கு, அந்த பாக்கெட்டில் தொலை போட்டு ஓட்டை போட்டு அது உள்ளே போயிட்டு, அதை அப்படியே நான் அப்படி மேலே தூக்கிட்டு பார்த்துட்டு கரப்பாம்பூச்சியை பார்த்து, நீ பெரிய ஆளா இன்றைக்கி நான் பெரிய ஆளா, ஒரு கை இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி உனக்கு நான் இன்றைக்கி உயிர் பிச்சை போடுறேன் போ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தூர போட்டுட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த சாப்பாட்டை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கா நன்றின்னு சொல்லி சாப்பிட்டேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு அதை விட்டாலும் எனக்கு வழி கிடையாது. ஏன்னா பல நாட்கள் நான் பசி பட்டினி எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த இதையும் விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது. அப்போ அதையும் ஜெபிச்சு சந்தோஷமாக சாப்பிட்றோம். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு தயிர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்றோம். அப்போ இருக்கும்போது சாப்பிட்றோம், அதே போல் இல்லைனாலும் பட்டினியாக இருக்கிறோம். திருப்தியாய் நல்லா சுவையாய் இறைச்சிகள் எல்லாம் கிடைக்கும் போது சந்தோஷமாக சாப்பிட்றோம். அப்போ போதும், நமக்கு இன்றைக்கி இது கிடச்சிருக்கு போதும் அப்படின்னு, இங்கே அதை தான் வேதம் சொல்லுது, போதும் அப்படிங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. இந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இன்றைக்கி அந்த மனநிலை இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க.
அப்போ யாரை பார்த்தீங்க சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு, சில ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பணத்துக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஊழியத்தை தொழிலாக நினச்சி செய்கிறவங்க, ஆசை இவங்களுக்குள்ள நிறையா இருக்குது. ஆனால் நீ என்ன செய்ய ஊழியக்காரனே, இப்படி தர்க்கங்களை உண்டாக்குகிற ஊழியக்காரனை விட்டு விலகு, அவன்கிட்ட தோஸ்தியே வைக்காத, நட்பே வைக்காதன்னு சொல்கிறாரு. நீ அவனை விட்டு விலகிறேன்னு, உனக்கு அந்த ஆளோட பழக்கம் தேவையில்லை. நீ எவ்வளோ நெருங்கின பெரிய ஊழியக்காரனாக இருந்துட்டு போட்டோம், இல்லை ரொம்ப நெருங்கின நண்பனாக இருந்துட்டு போட்டோம், ஒரு மனுஷன் தர்க்கங்களை உண்டாக்குற மாதிரி, அதாவது தேவ பக்தி இல்லாத பிரசங்கத்தை பண்ணுறவன், தேவ பக்தி இல்லாத காரியம் அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆரோக்கியமான உபதேசங்களை அவங்க போதிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படி விட்ட ஆட்களை விட்டு நீ விலகிரு. ஏன்னா உன்னையும் கெடுத்துருவான், நீயும் கெட்டு போயிடக்கூடாது, அவங்களை விட்டு தூரமாயிரு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அப்போ அடுத்து இங்கே வசனத்தை பாருங்கள், அவர் சொல்கிறார், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது என்பது நிச்சயம். அதுதான் உண்மை. நீ ஒன்றும் கொண்டு வரலை, கொண்டு போகலை, சொல்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஒன்று தான் கொண்டு போகிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து ஓடுற? வாயிட்டு சொல்கிறது பெருசு இல்லை, உன் செயல் எப்படி இருக்குது? நீ எது கொண்டு போகிறது கிடையாது, இருக்கிறது போதும், சந்தோஷமாயிரு. உன் ஊழியமும் உன்னுடைய செயல்களும் எப்படி இருக்குது? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிற? அடுத்து சொல்கிறார் பாருங்க, 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். உடுத்துறதுக்கு உடை இருக்குதா, சாப்பிட்றதுக்கு ஒரு குறையில் நீ சாப்பாடு இருக்குதா, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள், நல்லா ஒன்னே ஒன்று கவனித்து பாருங்க, வேதம் கர்த்தர் இயேசு ஒருமுறை சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியம் பல பேர் இன்னைக்கு ஒத்துக்கொள்கிறதே கிடையாது. இந்த 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இருக்குது. இந்த வசனத்தில் இருக்கிற இந்த காரியத்தை பல பேர் இன்னைக்கு ஒத்துக்கொள்கிறது கிடையாது. இன்னைக்கு பல பேருடைய உபதேசங்களும் அப்படி தான் தவறாக தான் இருக்குது. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள், பணக்காரனா ஆகணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே சோதனையிலும் கண்ணியிலும், வேதம் சொல்லுது, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும், மூளை இல்லாமல், மதினா மூளை, மதிகேடும், மூளை இல்லாமல் மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவானாய் ஆகணும்னு விரும்பி பலவித சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டில அமிழ்த்துகிற மதிகேடான பலவித காரியம், இச்சை, இதில் எல்லாத்தையும் விழுந்துருவாங்க. கடைசியாக அடுத்து சொல்லுது பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பணம் பணம்னு ஓடாத ஊழியக்காரனே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, பணத்துக்கு பணம் பணம் பணம்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடாதங்க. இல்லைனா நீ ஓடுற ஓட்டம் வீணாக போயிடும். நீ ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுருப்பேன். இன்றைக்கி யாரோ ஒரு சிலர் உனக்கு தவறான சிந்தனையை புகுத்தி இருப்பாங்க. நிறைய பேர் அப்படித்தான், நான் பல பேரை பார்க்குறேன். வரும்போது நல்லா வருவாங்க, ஊழியத்துக்கு சபைக்கு வரும்போது நல்ல விசுவாசத்தில் வருவாங்க ஆரம்ப காலத்தில். போக 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 சில தவறான உபதேசங்கள், தவறான நண்பர்கள், தவறான சேர்க்கையின் காரணமாக அவர்களுடைய உபதேசங்கள் மாறிடும், அவருடைய நடக்கைகள் மாறிடும். இங்கே வேதம் சொல்லுது 10வது வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கிக்கோ. கர்த்தர் கொடுக்குறார், யாராவது மனசை ஏவி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கோ, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ பணம் கையை விரிச்சிட்டு போய் நிற்காத. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும், அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்க. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும், அதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிற. இதுதான் சுவிசேஷம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இதுதான் சுவிசேஷம். இயேசு உனக்காக வந்தார். எதுக்காக வந்தார்? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அங்கே இழந்து போனார். பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க.
திரும்பவும் நமக்கு தேவ மகிமையை கொடுத்து ஆதாம் ஏவாளோடு அவர் எப்படி எங்கே உலாவினாரோ அதுபோல மறுபடியும் நம்மளோடு கூட ஒன்றா இருக்கும்படியாக ஆதாம் ஏவாள் தேவனுக்கும் இடையான உறவுகள், துண்டிக்கப்பட்ட உறவை ஒன்றாக்கி ஆதாம் ஏவாள் உண்டாக்கும் போது அவர் சாகிறதுக்காக உண்டாக்கலை. அந்த சாவு எப்போ வந்ததுன்னா சாபம் வரும்போது, சாபம் எப்போ வந்ததுன்னா பாவம் வரும்போது, பாவம் எப்போ வந்ததுன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, வஞ்சிக்கப்படும் போது. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க மறுபடியுமாக பழைய நிலைமைக்கு, ஆதி நிலைமைக்கு, ஏதேன் தோட்டத்துக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் வந்தார். இதுதான் சுவிசேஷம். அப்போ நோக்கம் அதுதான். நீ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும், நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய போதனைகள், உங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குது? நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்காக போதிக்கிறீங்களா? நித்திய ராஜ்யத்தில் உங்கள் சபையின் பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிறீங்களா? நித்திய ராஜ்யம் கொண்டு போகிறதுக்காக நடத்துகிறீங்களா? விசுவாச பிள்ளைகள் நீங்களும் எதை நோக்கி ஓடுறீங்க? நித்திய ராஜ்யம் போடுறதுக்காக பிரயாசப்படுறீங்களா? இல்லை இந்த பூமியிலேயே கோட்டையை கட்டி இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களை போல் நாங்கள் வாழணும், இந்த பூமியிலே இருந்து அவர்களைப் போல் அழியணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதாகமத்தை நல்லா நீங்கள் வாசிங்க, நீங்கள் வாசிக்கணும் இன்றைக்கி. ஏன்னா வேத வசனம் இன்றைக்கி கிடைக்காத ஒரு காலம் இருக்குது. நீங்கள் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது போல் தெரியலாம், நிறைய பிரசங்கங்களை நீங்கள் டிவியில், யூடியூப்பில் எல்லா இடங்களையும் பார்க்கலாம், நிறைய கூட்டங்கள் நடக்கிறது போல் தெரியுது. ஆனால் உண்மையாகவே அதை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இது பக்தி விருத்திக்கு எதுவான கூட்டமாக தெரியல. நீங்களாம் வேதத்தை வாசித்தாதான் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் இன்றைக்கி இருக்கிறவங்களில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இன்றைக்கி வேதம் வாசிக்க தெரிஞ்சவங்க. நீங்கள் வேதத்தை தொடர்ச்சியாக வாசிங்க. நீங்கள் வேதத்தை வாசி, இருதயத்தில் உங்கள் வேத வசனத்தை இருதயத்தை எழுதி வைங்க, பதிச்சு வைங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், இல்லை வேறொரு மற்ற புற மதஸ்தவர்களாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நித்திய ராஜ்யத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், பரலோகத்துக்கு இவர்களை பங்காளர்களாய் மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆசீர்வதியும். தீமைக்கும் தீய மனுஷர்களுக்கும் மாறுபாடான தர்க்கங்களை உண்டாக்குகிற, வேற்றுமை உபதேசங்களை உண்டாக்குகிறவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நம்முடைய ஊழியக்காரர்களையும் சீரான பாதையில் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.